முருகம்மை என்ற பெண்மணி சிறுவாபுரியில் முருக பக்தராக வாழ்ந்து வந்தார். இந்த பெண்மணி எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். முருகனின் தீவிர பக்தராக இருப்பது முருகம்மையின் கணவருக்கு பிடிக்கவில்லை. இவரது கணவர் கோபத்தில் ஒரு நாள் இவரது கையை துண்டித்து விட்டார். அப்படியொரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைத்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். முருகம்மையின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து வெட்டப்பட்ட கைகள், வெட்டப்பட்ட சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது. இந்த அற்புதம் இத்தலத்தில்தான் நடந்தது. இதனை தவதிரு முருகதாஸ் சுவாமிகள் பாடல்கள் மூலமாக எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்வதற்காக போகும்போது வழியில் சிறுவாபுரியில்தான் இளைப்பாறியதாகவும், இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க முருகன் அருள் புரிந்தார் எனவும் தல புராணங்கள் கூறப்படுகிறது. மேலும் விரைவாக திருமணம் நடக்கவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கவும், முக்கியமாக வீடு இல்லாதவர்களுக்கு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு சென்று செங்கல் வைத்து வழிபட்டால் வீடு கிடைக்கும். அதேபோல தொழில் வெற்றியடைய அக்கோயிலுக்கு சென்று விசிட்டிங் கார்டு வைத்து வழிபாடு செய்தால் தொழில் சிறப்படையும். 6 வாரங்கள் தொடர்ந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு சென்று வர நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் சர்க்கரை பொங்கல், கேசரி கொண்டு சென்று விநியோகம் செய்யலாம்.